ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரவா ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க, 100 கிராம். ரவையை மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்த பிறகு 3 கப் பால் 375 ml பால் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் தான் பாலையும் மெஷர் பண்ண வேணும். 1 கப் ரவைக்கு அதே கப்பில் 3 மடங்கு பால், இதுதான் சரியான ரேஷியோ. 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அளவான சூடு வந்த பிறகு இதை பிணைஞ்சி ஒரு டோ மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு சின்ன சின்னதாக குட்டி போல்ஸ் செஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் பட்டர் அப்படி இல்லாட்டி எண்ணெய் ஏதாவது கையில் தேய்ச்சி குறையிலும். அடுத்து நாங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ண வேணும். அதுக்கு 200 கிராம் சீனி 375 ml தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதோட 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. கொதித்து சிரப் மாதிரி வந்த பிறகு 4லேருந்து 5 ட்ராப்ஸ் தேசிக்காய் சாரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிறோம். மீடியம் ஹீட்டில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் இதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்குருவோம். சுகர் சிரப்பும் லேசாக சூடாயிருக்க வேணும். ஆறு இருந்தால் நீங்கள் மறுவா சூடாயிக்கோங்க. ரவா ஜாமுன் எல்லாம் ரெடி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.